குன்னூர் நகராட்சி அலுவலகத்தை முற்றுகையிட்ட கடை வியாபாரிகளால் பரபரப்பு ஏற்பட்டது. நீலகிரி மாவட்டம் குன்னூர் நகராட்சிக்கு சொந்தமாக 1000க்கும் மேற்பட்ட கடைகள் உள்ளன. இந்த கடைகளுக்கு 2016ஆம் ஆண்டு முதல் 2019 வரை மறு மதிப்பீடு செய்த மாத வாடகை நிலுவைத் தொகையையும் 2019 முதல் 2022 வரையில் 3 ஆண்டுகளுக்கு 15% உயர்வு செய்த வாடகை நிலுவைத் தொகையையும் செலுத்த வேண்டும் எனவும், தொடர்ந்து உயர்த்தப்பட்ட வாடகையை செலுத்த வேண்டும் எனவும் கடந்த 2022ஆம் ஆண்டு உத்தரவிடப்பட்டது. இதன் பேரில் நகராட்சி ஆணையாளர் பர்ஜானா தலைமையில் நிலுவை வாடகையை கட்டக்கோரி வியாபாரிகளை நகராட்சி அதிகாரிகள் தொந்தரவு செய்வதாகவும், சீல் வைக்கும் நடவடிக்கையில் இறங்கியதாலும் இன்று நகராட்சி அலுவலகத்தை வியாபாரிகள் முற்றுகையிட்டனர். நகராட்சி பொறுப்பு தலைவர் வாசிம் ராஜா முன்னிலையில் நடைபெற்ற பேச்சுவார்த்தையில் சீல் வைத்த கடைகளுக்கு குறிப்பிட்ட சதவிகித நிலுவைத் தொகையையும் செலுத்தவும், மற்ற கடைகளுக்கு தினசரியாக வசூல் செய்யவும் கோரிக்கை விடுத்தனர். இருந்தபோதிலும் அதிமுக கட்சி முக்கிய பொறுப்பில் இருக்கும் நிர்வாகிகள் மார்க்கெட் வியாபாரிகளுக்காக இதற்கு குரல் கொடுக்காதது வியாபாரிகள் மத்தியில் அதிருப்தியை ஏற்படுத்தியுள்ளது. பின்பு இதனை அதிகாரிகள் பரிசீலனை செய்வதாக கூறியதை அடுத்து அனைவரும் கலைந்து சென்றனர். நகராட்சி அலுவலகத்தை வியாபாரிகள் முற்றுகையிட்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியது. வந்திருக்காப்ல, நீங்களும் ஒரு வியாபாரத்துக்கு தான் வந்திருக்காங்க. நம்ம மார்க்கெட் நிலைமை உங்களுக்கு நல்லாவே தெரியும். ஆனா அம்மாவுக்கு வந்து தெரியாது. ஆனா அவங்க வந்து எல்லாத்தையுமே ஹராஸ்மெண்ட் பண்ணி ரொம்பவே பண்ணாங்க. அது அவங்களுக்கே தெரியும். பட் அவங்களுக்குன்னு ஒரு ப்ரொசீஜர்